தமிழக வானிலை ஊடக நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை ஆய்வறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 8 மாலை பதிவு செய்யப்படும் துல்லிய வானிலை ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில வரக்கூடிய நாட்கள் மழைப்பொழிவு எப்படி, கிழக்கு காற்று தொடக்கம் எப்படி, கிழக்கு காற்றினால் என்ன மழைப்பொழிவு ஏற்படும், எப்படிப்பட்ட மழைப்பொழிவு ஏற்படும், உருவாக போகும் செஞ்ஞார் புயல் எங்கு கரை கடக்கும் என்பது குறித்தெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய மழைப்பொழிவு முதலாவதாக பார்ப்போம். இன்றைய மழைப்பொழிவை பொறுத்தளவுல தென் மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள், ஒரு சில இடங்கள்ல கூட மழைப்பொழிவு இருக்கும். குறிப்பா பார்த்தோம்னா ராமநாதபுரம் கடலோர புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் கடலோர பகுதிகள் தொடங்கி தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு கொடுக்கும். அதே போல கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் ஒதுக்கி 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 மழைப்பொழிவு கொடுக்கும். அங்கங்கே கூடுதல் பரப்பள மழைப்பொழிவு இருக்கும். கூடுதல் மழைப்பொழிவு பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்பொழிவு இருக்கும். அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவை கொடுக்கும். குறிப்பா நாலுமுக்கு, ஊத்து உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மழைப்பொழிவு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிழக்கு காற்று 9ஆம் தேதியே வர தொடங்கும். 9ஆம் தேதி வந்தாலும் ஆங்காங்கேதான் மழைப்பொழிவு ஏற்படுத்தும். குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும். ராமநாதபுரம் கடலோர பகுதிகளிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும். இன்றைக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராமநாதபுரம் கடலோரம் தொடங்கி கன்னியாகுமரி வரை, மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களாகிய தென்காசி, தேனி, மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களுக்கும் நாளை மழைப்பொழிவை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும். 10ஆம் தேதிக்கு பிறகு மேலும் சற்று கூடுதலா உள்நுழைய தொடங்கும் கிழக்கு காற்றானது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியான்மர்ல உருவாகின அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வங்கம் சென்று கரை கடந்து செயலிழந்து மீண்டும் தெற்கு நோக்கி திரும்பி கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் மீது ஏற்றுவதற்காக இலங்கை அருகே வந்தமைய இருக்கிறது. இந்த நிகழ்வுதான் கட்டுப்படுத்தும் அமைப்பாக செயல்பட்டு தமிழ்நாட்டிலே 10ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு கொடுக்கும். கிழக்கு காற்றை வலுவாக ஏற்றும். எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியிலிருந்து கிழக்கு காற்றை வலுவாக இந்த நிகழ்வானது தமிழ்நாட்டின் கடற்கரையோர மாவட்டங்களில் ஏற்றி கடற்கரையோர மாவட்டங்கள்ல தீவிர மழைப்பொழிவை 12ஆம் தேதியிலிருந்து கொடுக்கும். உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு இருக்கும். குறிப்பா காலை, அதாவது மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலையில குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல அடிக்கடி மழைப்பொழிவு இருக்கும். உள் மாவட்டங்கள்ல மதியம், மாலை, இரவு, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல இரவு, நள்ளிரவு, அதிகாலை. இப்ப மீண்டும் கடலோரத்துல மழைப்பொழிவு தொடங்கும். இப்படிப்பட்ட மழைப்பொழிவு 12ஆம் தேதியிலிருந்து கொடுக்கும். 12ஆம் தேதிக்கிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இப்படிப்பட்ட மழைப்பொழிவு இருந்து கொண்டு இருக்கக்கூடிய வெளியில 15ஆம் தேதியிலிருந்து வலுவான கிழக்கு காற்றானது உள்நுழைய தொடங்கி தீவிரமடைந்த மழைப்பொழிவை கடலோர மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கொடுக்கும். குறிப்பா டெல்டா மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு இருக்கும். இதுல கூடுதல் மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தோம்னா டெல்டாவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும். கடலூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும். இந்த நிகழ்வானது 19ஆம் தேதி, அதாவது 20ஆம் தேதி கரை கடக்கும். வியட்நாம், லாவோஸ் கரை கடந்து அந்தமான் கடற்கரைக்கு வரக்கூடிய நிகழ்வோட இந்த மியான்மரின் வலுவிழந்த நிகழ்வு இணைந்து 20ஆம் தேதிக்கு பின்னர் தீவிர மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே கொடுக்க இருக்கிறது. 20ஆம் தேதிக்கு பின்னர் 21, 22, 23, 24, 25 தேதிகள்ல அந்த நிகழ்வு வலிமையான மழைப்பொழிவை தமிழ்நாட்டின் கடற்கரையோர மாவட்டங்களிலே கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவு உள் மாவட்டங்களான திருச்சி, கரூர் தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் வரைக்கும் கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 19ஆம் தேதி அந்தமான் கடற்கரை பகுதிகளுக்கு வந்து 20ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் 21ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் மண்டலமாக வலுப்பெற்று 22, 23 தேதிகளிலே அது செஞ்ஞார் என்ற புயலாக வலுப்பெற்று தமிழ்நாட்டின் கடற்கரையோரங்களை நெருங்க சாதக அமைப்பு ஏற்படுத்தும். இதனால நவம்பர் மாதத்திலும் நிறைய மழைப்பொழிவுகள் இருக்கு. அறுவடை விவசாயிகள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நிறைய மழைப்பொழிவு காத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு. நவம்பரும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு தான். டிசம்பர்ல நிறைய மழைப்பொழிவு.
இந்த நிகழ்வுக்கு அதாவது 21, 22, 23, 24, 25, 26 தேதிகள்ல சென்னியார் புயல் மழைப்பொழிவை கொடுத்துட்டு விலகிறதுக்குள்ள அடுத்த நிகழ்வு உருவாகிடும். அது 28லேருந்து டிசம்பர் 3 வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். அடுத்த நிகழ்வு டிசம்பர் 5லேருந்து டிசம்பர் 10 வரைக்கும். இப்படி வரிசையான நிகழ்வுகள் டிசம்பரிலும் இருக்கு. ஜனவரியிலையும் 2 நிகழ்வுகள். ஜனவரி முற்பகுதி ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கிறது. வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். நன்றி.